இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் இந்த 2025 எப்படி இருக்குமோ, நிறைய பேர் பயம் காட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, நீ பயந்து கொண்டே இருக்காதே. ஏனென்றால் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். அது என்ன முந்தினவர் என்று பார்ப்பீர்களேயானால், ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன் நானே. முந்தினவர், எல்லா காரியங்களுக்கும் எல்லாம் உருவாவதற்கு முன்னரும் இருந்த முந்தினவர் நானே. இந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை வழிபட்டு கொண்டு, என் கடவுள் தான் பெரியவர், என் கடவுள் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், வேதத்திலே திருவெளிப்பாடு 1:7 தெளிவாக சொல்கிறது, பயப்படாது. நீ பயப்படாமல் இருக்கணும்னா ஒரே ஒருவர், அவர்தான் முந்தினவர். அந்த முந்தினவரை நீ நம்புவாயேயானால் உன் வாழ்க்கையில் நீ பிந்த போவது இல்லை, பின்னாடி போவதே இல்லை. நீ முந்தினவரை பார்த்து வழிபடுகிற மனிதனாய் மனுஷியாய் இருப்பாயேயானால் உன் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் நீ முந்தினவளாய் இருப்பாய் என்பதிலே ஐயமே இல்லை. பிந்தினவரும் உயிரோடு உள்ளவருமாயிருக்கிறேன். பிந்தினவர் என்று சொல்வது யாரை குறிக்கிறது என்றால், அந்த முந்தினவர் வார்த்தையாய் வந்து உலகத்திலே நீங்கள் படுகிற துன்பத்தை தானும் பட்டு உங்களை போன்று வாழ்ந்து காட்ட வேண்டும், உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் உலகத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று பிந்தினவராய் வந்தவர்தான் இந்த முந்தினவராய் இருந்த இயேசு கிறிஸ்து. என்ன பிரதர், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு, முந்தினவருங்கிறீங்க பிந்தினவருங்கிறீங்கன்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். முந்தினவரும் இயேசுதான் என்பதிலே எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம். வேதத்தை தியானித்து, வேதத்தை வாசித்து, வார்த்தைகளை பிட்டு பிட்டு உண்பவர்களுக்கு தெரியும் இந்த முந்தினவர் இயேசுதான். அதற்கு வேத வசனம் ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்களேயானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. இயேசு சொல்றார், ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன். ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே, விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம், விசுவாசத்தை உலகிற்கு கொண்டு வந்தவர் ஆபிரகாம், ஆண்டவருக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டவர் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன். நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? ஆதியிலும் நான் இருந்தேன், முந்தினவராய், எப்பொழுதும் பிந்தினவராய் இருக்கிறேன், உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். நிறைய பேர் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் மரித்து போவார்கள், இருக்கும் இடம் காணாமல் போய்விடும். சரித்திரத்திலே பெயரளவிலே அவர்கள் இருப்பார்கள்.
ஆனால் பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு இன்றும் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அந்த சர்வீஸ் அப்ப, திருப்பலி அப்ப இயேசுவை வழிபடும் பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்த காரியத்தை நினைவு கூறும் பொழுது இயேசு உயிர் உள்ளவராய் தெரிகிறார். நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்பத்தின் வடிவில் இருக்கும் இயேசுவை பார்க்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் நடக்கிறது என்று என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். அந்த அற்புதங்கள் என் வாழ்விலும் நடந்தது. பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை நானும் கண்டேன். யோவானுக்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் தெளிவாக சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்க மனிதனாய் வாழும் பொழுது உங்களுக்கு உபத்திரம் அநேகம் வரும். இயேசு கூட தன் தாயின் அரவணைப்பில் இருந்து வெளியே வந்து ஊழியத்தை செய்த பொழுது இயேசுவுக்கு அநேக உபத்திரவங்கள். இயேசுவை பார்த்து கேட்டார்கள், இவன் தச்சன் மகன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, இவனுக்கு என்ன தெரியும் என்று இயேசுவையே பார்த்து ஏளனம் செய்த கூட்டம்தான். அதன் மத்தியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை வாரினால் அடித்தார்கள், மம்மதை கொண்டார்கள். இயேசுவை அடித்து விட்டேன். இயேசு கீழே விழுந்தார். பாரமான சிலுவை அவரை அப்படியே அழுத்தியது. அவர் பயப்படவே இல்லை. அவருக்கு தெரியும், இவை அனைத்தும் பிதாவின் சித்தம், உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று அவருக்கு தெரியும். 3 முறை விழுந்தார், எழுந்தார். ஏனென்றால் அந்த யோவான் 16:33 சொல்கிறது, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என் இயேசு திடன் கொண்டு எழுந்தார். அவர் சொன்ன வார்த்தை, வேத வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று திடன் கொண்டு எழுந்தார். சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்ட இயேசு இந்த ஆலயத்தை இடித்தால் 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்ன இயேசு, மரித்த இயேசு 3 நாளில் மீண்டும் உலகத்திற்கு உயிரோடு வந்தார். எந்த ஆலயம் இயேசு இடிக்கப்பட்டதோ, இயேசு என்ற ஆலயத்தை இடித்து கொன்றார்களோ, அந்த ஆலயம் 3ஆம் நாளிலே மறுபடியும் உயிர்த்து எழுந்து கட்டப்பட்டது கிறிஸ்துவாய். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரி, உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எவ்வாறு சொல்கிறது, நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டாய். இயேசு என்கிற ஒரு பெரிய நாமத்தின் நிமித்தம் நீ ரட்சிக்கப்பட்டாய். உனக்கு ஒப்பானவர் யார்? வேறு எங்கு இருந்தாலும் யாருமே உனக்கு ஒப்பாக இல்லை. அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை அவர்கள் கண்டதே இல்லை. நீ வணங்குகிற தெய்வத்தை வைத்துதான் இந்த உலகமே இயங்குகிறது. கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? நீ ஆராதிக்கிற தெய்வத்தை வைத்து கொண்டுதான் உலகமும் அண்ட சராசரமும் ஜாதகம், ஜோசியம், நாள், நல்ல நாள், இவை அனைத்தும் இயேசுவை வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே.
உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவரே. யோசேப்பு குடியிலே தள்ளப்பட்ட பொழுது, யோசேப்பு விற்கப்பட்ட பொழுது, தாவீது கோலியாத்தின் முன்னால் இருந்த பொழுது கேடகமாய் இருந்த அதே தேவன் உனக்கும் கேடகமாய் இருக்கிறார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு எதிராக இருக்கிற உன் குடும்பத்தில், நீ வேலை செய்கிற இடத்தில், நீ இருக்கிற சபையிலே உன்னை ஏளனமாய் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் அடங்குவார்கள். இயேசுவை ஏளனமாய் பேசியவர்கள், இவன் மரித்து போவான், உயிர்த்து எழுவதில்லை என்று பேசினவர்கள் அடங்கினார்கள். நீயும் நானும் இயேசுவின் பிள்ளையாய் இருப்போமேயானால் உன்னை என்னை இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்கி போவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். இரு மாப்பு உள்ளவர்கள், இயேசுவை பற்றி ஏளனமாய் பேசியவர்கள், அவர்களுடைய திமிரை இயேசு அடக்கினார். நீயும் இயேசுவின் பிள்ளையாய் இருந்து பார். உன்னை எதிர்க்கிற சக்திகள், உன்னை காயப்படுத்தின சக்திகள், உன்னை வேதனைப்படுத்தின சக்திகள் எல்லாவற்றையும் நீ மிதித்து போடுவாய். என்னை ஏளனப்படுத்தினவர்கள் கீழே அமிழ்ந்து போய்விட்டார்கள். என்னை காயப்படுத்தியவர்கள் அமிழ்ந்து போய்விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களை காயப்படுத்தினவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். 1 யோவான் 4:4 இவ்வாறு சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவரே. எப்பொழுது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவால் ரட்சிக்கப்பட்டீர்களோ, இயேசுவால் ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, அப்பொழுது உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் இருக்கிற இயேசு உங்களிலும் பெரியவர். அவர் உங்களிலும் பெரியவராய் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் அவரை விசுவசிப்பீர்களேயானால் இந்த இயேசு உங்களை கை விடுவதே இல்லை. இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், மறுபடியுமாய் கேட்டு பாருங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.